வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு சடனா ஒரு கெஸ்ட் வந்து 2 நாள் தங்கிட்டு போனாங்க. அது இவங்க தான். வெட்னஸ்டே கட்டில்ல உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சட சடன்னு ஒரு சத்தம். என்ன சத்தம் கேட்குது பின்னாடி திரும்பி பார்த்தா, அணில் குடுகுடுன்னு பெட்ரூம்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம வேற பட்டாம்பூச்சிய பார்த்தாலே பயப்படுற ஆளு. இவ்வளோ பெரிய அணில பார்த்துட்டா சும்மா இருப்போமா? ஹஸ்பண்ட் வேற மீட்டிங்ல இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏங்கன்னு ஒரு கத்து. நான் கத்துனத பார்த்து அது குடுகுடுன்னு ஓடி போயிருச்சு. பீரோவுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிச்சு. நாங்களும் தட்டி தட்டி பார்த்தோம் வெளியில வரவே இல்ல. சரி கொஞ்ச நேரம் விண்டோ ஓப்பன்லயே இருந்துச்சுன்னா, அதுவே வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன்லயே வச்சிருந்தோம். அப்புறம் ஆள காணோம். அப்புறம் சத்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியில போயிருக்கோம்னு நினைச்சுட்டு விட்டுட்டோம். குட்டி தம்பி ஸ்கூல்லேருந்து வரவும் அவனுக்கு சாப்பாடுலாம் குடுத்துட்டு தூங்க வச்சுட்டு, அந்த இடத்துலருந்து எந்திரிக்கிறேன் திரும்பி ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா அணில் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. அவங்களும் வீட்ல எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. எப்பவுமே அவங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது நான் கால் பண்ண மாட்டேன். அன்னைக்கு வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். எங்க அணில் வீட்டுக்குள்ள தாங்க இருக்கு. வெளியிலயே போகலன்னு சொல்லி சொல்றேன். அவங்க விளக்கமாறு எடுத்து அத அப்படியே விரட்ட அது வெளியில ஓடிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளிச்சத்த பார்த்து வெளியில ஓடிரும்னு. எங்க தாவுறது நானே தவந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி, எங்க விரட்டுறது நானே பயந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன். ஓகே. அது பீரோல் கடியில தானே இருக்குது. வேற எங்கேயும் போகாம மட்டும் பார்த்துக்குவோம். ஹஸ்பண்ட் வந்து விரட்டிக்குவாங்கன்னு சொல்லி விட்டாச்சு. நான் பண்ண அலப்பறையில தூங்குன 5 நிமிஷத்துல தம்பியுமே முழிச்சுட்டான். அவன டிவி பார்க்க உட்கார வச்சுட்டு, நானும் ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க பீரோல் கடியில போய் இருக்குதா? இருக்கு. இருக்குதா? இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே வந்துட்டேன். இப்படியே நைட் ஆயிருச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி அங்க இருந்தது அணிலே இல்ல. எனக்கு அந்த நிழல் அப்படி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நைட் ஆயிருச்சு. அது கண்டிப்பா வெளியில போயிருக்கும். எந்த ஒரு சவுண்டுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தூங்கி எந்திரிச்சாச்சு. மறுநாள் மத்தியானம் பார்த்தா மறுபடியும் சட சடன்னு சத்தம். என்னடான்னு பார்த்தா அணில் உள்ள தான் இருந்திருக்கு. தம்பி அந்த ரூம்க்குள்ள அணில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன்ட்ட சொல்றேன். அம்மா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதும்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே போலீஸ் ஆகணும்னு சொல்லுவானா, போலீஸ் போலீஸ் போலீஸ்னு உள்ள போனான். நான் பின்னாடி வந்து காலில் ஒரு கம்பை வச்சு டச் பண்ணி பாருங்க, அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்துட்டான். ஆனா அதுக்கப்புறமா அவன் தைரியமா தான் இருந்தான். வீடியோ ஸ்டார்டிங்ல காமிச்ச மாதிரி ஹஸ்பண்ட் தான் அந்த பாயெல்லாம் அது ஏறி போறதுக்கு செட் பண்ணிட்டு நிலக்கடலை அங்கங்க அது சாப்பிட்றதுக்காக வச்சு தண்ணிலாம் வச்சு ஹாலில் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுவும் அந்த ஸ்டெபிளைசரில் ஏறி ஏசியில் ஏறி அப்படியே வெளியில போயிடுச்சு ஸ்க்ரீன் வழியா. அது வந்ததுக்கு அடையாளமா ஏசியோட விங்ஸ்ல ஒரு ஜம்ப் பண்ணிருச்சு. அது இப்போ க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அதை மட்டும் ஒரு ஆளை கூப்பிட்டு சரி பண்ற மாதிரி இருக்கும். அணில் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கிச்சன் ஒர்க் தான் கொஞ்சம் பெண்டிங்லேயே கிடந்துச்சு. அப்புறம் நைட் ஆயிடுச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.